அதாவது மதியம் நாங்கள் சாப்பிட்டு ஓய் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நாள் என்ன, அதாவது எங்களை விட அன்னிக்கும் அண்ணாக்கும் வந்து இனிமேல் என்ற ஒரு முக்கியமான நாள் என்ன கொள்வோம். அப்போ இன்றைய தினம் என்ன நாள் அண்ணி உங்களுக்கு? அண்ணி சொல்லுங்கப்பா, இன்றைய தினம் வந்து வாழ்த்துக்கள். பெருசாண்டு இல்ல நார்மலா ரெண்டொண்டா நாங்கள் வந்து இப்போ கோப்பைக்க போட போகிறோம். கோப்பைங்க கொஞ்சம் கப்பு எடுத்து வைக்கிறீங்க. நம்மளோட வீட்டை வந்து மாவல் கப்பு அம்மா வந்து வேண்டி வைக்கிற வேணும். அம்மா கோயிலுக்கு போனால் சிக்கனம்மா சாப்பிட்றீங்க. அப்போ என்ன நினைச்சுக்கணும் சாப்பிட்றீங்க? சிக்கன் ரோல் இது வேறு மாதிரி கைவசானவருக்கும் வணக்கம். நான் காயதான் நீங்க ஓகே ஓகே. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா என்னம்மா பார்த்தீங்களா என்ன டைம் இன்றைக்கு? 5:45 6 மணின்னு சொல்லுங்க. அப்போ தான் மட்டமாக இருக்குது 6 மணி வந்து இருக்குது. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துனாங்க நம்ம, அதாவது மதியம் நாங்கள் சாப்பிட்டு ஓய் அதான் வருது கிளி கிளி வந்து காத்திக்கொண்டா சரி. அப்போ நல்லதை சொல்லிக்கொண்டு அப்போ தொடருவோம். அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை வந்து ஒரு மதிய சாப்பாடு எடுத்து ஒரு வீடியோ எடுத்தாங்க என்ன, எடுத்தா பிறகு இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நாள் என்ன, அதாவது எங்களை விட அன்னிக்கும் அண்ணாக்கும் வந்து இனிமேல் என்ற ஒரு முக்கியமான நாள் என்ன. அதாவது அண்ணா வந்து காலையில் அண்ணா வந்து வேலைக்கு போயிட்டார் என்ன. அப்போ வேலைக்கு போயிட்டார். அப்போ இன்றைய தினம் என்ன நாள் நம்ம நீங்கள் சொல்ல போறீங்களா அண்ணியை கேட்போம்? அண்ணியை தான் கேட்கணும் என்ன. அப்போ நாங்கள் அண்ணியை வந்து கேட்டுக்கொள்வோம். அப்போ இன்றைய தினம் என்ன நாள் அண்ணி உங்களுக்கு? சொல்லுங்கப்பா, இன்றைய தினம் வந்து வாழ்த்துக்கள் நம்ம சொல்லுவோமா? ரைட் சரி. அப்ப சொல்லுங்க என்ன தினம் சொல்லுங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு திருமணமாகி 4 வருட முடிவு. அதாவது இன்றைய தினம் வந்து ஆனிவர்சரி. அதாவது அண்ணையும் அண்ணா வந்து திருமணம் செய்து 4 வருஷம். உண்மைக்குமே வந்து அந்த நாள் வந்து என்னன்னு சொல்றது, அவைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான நாளா இருக்குமே. நம்ம அவைக்கு எங்களுக்கு நல்ல சந்தோஷமான நாள் தான். ஏன்னா அப்ப அதுக்காண்டிய வந்து பாத்தீங்கன்னா அண்ணி ஒரு என்னன்னு சொல்றது பெருசாண்டு இல்ல நார்மலா நான் வேண்டி கொண்டு வந்தேனா. சரி ஓகே. அப்போ அண்ணி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரீட் ஒன்று வச்சோம். அவன் அதைத்தான் வந்து இன்றைய சின்ன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது யோசிப்பீங்க என்னடா ரீட் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ரைஸ் மற்றவங்களுக்கு பிரிச்சிக்க வச்சுக்கிறாங்க. அப்போ அதைத்தான் வந்து இன்றைய சின்ன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள போறீங்க. அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு கை மறந்துட்டீங்க வைக்கிறது நீட்டாக இருக்கு கொஞ்சம் ரைட் ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் அதை தான் வந்து வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணியா இருந்துட்டு நல்ல நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன, அதையும் வந்து சொல்லிக்கொண்டு. அப்போ உண்மைக்குமே அண்ணி அப்போ உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்ற நான் அண்ணா அப்போ என்ன வாங்கி தாங்க உங்களுக்கு? அண்ணா வீடியோல நேரம்பி வேலைக்கு போயிட்டாரு. மத்தியானம் வந்ததானே கோயிலுக்கு போட்டு வந்தாங்க. அப்போ எங்களுக்கு பண்ணிக்கணும் வந்த. அப்போ அண்ணி அவங்க அம்மாக்களுக்கு எல்லாமே என்ன பண்ணி கொடுத்தாங்க? சரி ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த முரளின படத்துல அந்த எலி வடிவில் போட்டு இது செஞ்சு கொண்டு இருக்குது அணின படத்துக்கு கொண்டு அதை மாதிரி தான் நாங்கள் ஒரு கணக்கான ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள வேற தான் இப்படியான கிளியிட சத்தம். ஏன்னா அதுல பொந்து இது எனக்கு வந்து கிளி டாக்கினா கிடக்குது. சரி ஓகே. அப்ப அண்ணி பார்த்துட்டு நாங்கள் வீடியோ இருக்கிற நேரத்தில் அது வந்து அது மாதிரி டைமுக்குலாம் அது வளர்ந்த டைம் நாங்கள் அதுன்ற டைமை தான் நாங்கள் குழப்புறோம். நாங்களும் வேணும் வாரம் இல்லை அது எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து காய்ச்சி கொண்டு நிற்கிறேன். கல்லால் எறியப்பட கோவம் என்னண்டு கிடைக்குது சிலவா கிளியோ அதுக்கு விளங்கா அதான் அதுக்கு 4 அறிவு 3 அறிவு எத்தனை அறிவு
6 கூட இல்லை கூட அவ்வளவு கூட ஆளு கொஞ்சம் கூடவா தான் இருக்கு போல இருக்கு கூடவா தான் இருக்கும். பாரம் இருக்குன்னா நாங்களாம் சமாளிச்சு போகணும் தானே அப்படி இது கேட்க அப்போ அண்ணியும் எப்படி வாழ்க்கையில் எப்படி போகுது அதே அறிவோட 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 போகுது. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு தந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லை கூடிடும் வந்தா கூடிடும். சரி ஆமா காய்ச்சி கொண்டு நிக்காம இல்ல இல்ல கிளி வார மாதிரி கிடக்கு. இது என்ன இது வேற லைன் சொத்தமில்ல போடணும் அதான் பிரச்சனை. பேசாத சரி ஓகே அப்படி இருக்க நாங்கள் என்ன செய்யறோம் ஒன்றும் காய்க்கல என்ன இருக்குது ஆக்கல கேட்கலாம் அது கிளியா அவன் என்னென்ன வேண்டிங்களா நீங்க அம்மா அப்புறம் என்ன அன்னி சிலவழிக்கிறதுக்கும் இந்த காலம் அதுக்கு இல்லைன்னா அம்மா அந்த எப்படியான விஷயங்கள சிலவழிக்கிறதுக்கு அடிக்கல அது பாத்தீங்க நக்கல எனக்கு அண்ணாவோட அம்மாக்கு பெல்லு கொதி என்ன அம்மா பெல்லு போய் நாலு வாங்கி எடுத்துன்னு வந்து இருக்கலாமா என்னம்மா எப்படி வச்சு சாப்பிட பண்ணீங்க ஒன்று எடுத்து அங்கே சோஸ் பேக்கெட் இருக்கு போல பாருங்க. கொஞ்சம் மட்டும் என்னய்யா இது நட்ஸ் இதுக்கு என்னன்னு சொல்கிறதுடா கோதம் ஒரு ஒன்றா நாங்கள் வந்து இப்போ கோப்பைக்க போட போகிறோம். கோப்பைங்க இங்கே கப்பு ஒன்று எடுத்து வச்சுருங்க எங்களோட வீட்டை வந்து மாவல் கப்பு அம்மா வந்து வேண்டி வைக்கிற வேணம்மா அம்மா கோயிலுக்கு போனால் தான் அம்மாட்ட வெயில அன்னைக்கு தேவையில்லைன்னு போல இருக்கு. இதுக்குள்ள போடுவோம் அம்மாவுக்கு குடிக்க மாட்டேன் சாதா கொஞ்சம் கிடக்கு நீங்கள் சாப்பிட குடிங்க ரோல் எடுத்து சாப்பிடுங்கம்மா. கேக் ஒன்று பட்டி வீடியோ எடுத்துக்கலாம் வேணாம்மா. அப்படி 20 வருஷத்துக்கு பட்டுவோம். 20 வருஷத்துக்கு சொன்னபடியே 20 வருஷத்துக்கு இப்பதான் 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதுவே 40 வருஷமா இருக்குது. அதுதான் கௌதம் குடிக்க போறீங்களா? அதை பயங்க டிஷ்ல இருக்காங்க கடக்கப்படுற பாடங்கள் தானே. அதுதான் எல்லாம் வருஷம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வருஷம் கடக்க ஆசைப்படுறீங்க என்ன பிரச்சனை? என்ன காரணமா டீஸோட பயங்க டீஸோட சாப்பிடக்கூடாது. அப்பாவுக்கு அண்ணாக்கு அதுக்கு அவையிலுக்குள்ள இருக்கு அதை கொடுங்க. ஆமாம் அண்ணி உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கடவுளான நினைச்ச கடவுளே இவ்வளோ இப்படி செலவழிக்கிறீங்க காசு கூட கணக்கு போல. யாரும் முள்ளு கரண்டியால் வந்து ஐஸ்கிரீம் குடிப்பாங்களே நான் குடிப்பேன். அண்ணி அப்போ இருந்தாங்க உங்களுக்கு இது அம்மாவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன சிக்கனு சிக்கன் தான் இல்லை கூடினா தான் பண்ணி உருளாக்கலாம் உள்ள இல்லை இல்லை ரச்சி ரச்சி ரச்சியாங்களா இப்போ பறந்து தான் எடுத்து போடுவாய். உங்களோட வாய் கலவை நல்லா இருக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் அம்மா என்ன செய்கிறீங்க? அப்போ உங்களோட அனுசரிக்கு நாங்கள் வீடியோட ஒரு முறை இருந்தாங்கன்னா சும்மா கேக் ஒன்று மட்டும் ஒருக்கத்தை அங்கே கொட்டினாங்க என்ன ஓமாம்மா அதான் ரொம்ப நேரமாக 10 நேரம் ஓடிட்டு அந்த வீடியோ. இந்த முறை இதை விட கூடவா போகும். என்னையப்ப ஞாயிற்றுக்கிழமை நாள் நின்றுருப்பாங்க தான். அப்போ அன்னி கோயிலுக்கெல்லாம் போனீங்களோ? அவங்க கொண்டாடும் நாளை தான் இன்னும் கூட ரெண்டுக்கு வேலை தானே கோயிலோட நிப்பாடிக்கணும் நாளைக்கு. நீட்டாக எடுத்துருக்காங்க நின்ற வீடியோ வேணா என்னது அண்ணா மண்ணி என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க அண்ணி? மடையை என்ன சுட்டு கொண்டு வந்தீங்க? அண்ணிதான் வேணுமே தரமாட்டேன். கவத்துக்கு ஒன்று வச்சுக்கிறாக்கா சிக்கன் ரோல் பண்ணிக்கிறேன் இங்கே காட்டுங்க. அதெல்லாம் போய் சிக்கனம்மா சாப்பிட்றீங்க என்ன நினச்சி கொண்டு சாப்பிட்றீங்க? சிக்கன் ரோல் இது வேறு மாதிரிவா சரியா சரியான கலையும் சரி ஓகே ஆமாம் டீ நீங்கள் ஐஸ்கிரீமை குடிங்கம்மா என்ன செய்யுது பார்ப்போம். உங்களுக்கு தலையை சுற்றுதோ இல்லை இதில் பார்ப்போம்மா. நான் இதில் சோறு செக் பண்ணுறது வாங்கிக்கலாம். அம்மா அப்படி விட்டாடா இருக்கா
சந்தோஷமான நாளில் நாங்கள் வீடியோ எடுக்கிறபடியாக வீடியோ எடுத்து போடுறோம். சில பேர் வந்து ஃபேஸ்புக்கு டிக்டாக்கில் அப்படி எடுத்து போடுறோம். நம்ம தோசைடா கடுத்தாகணும். அன்னைக்கு கொண்டு மிளகறியா போடுதா மறுபடியும் வந்தது. புது வீட்டுட்டு போ ஏன்னு சொல்லாகும் கொண்டு விடாது ஒன்று அறிஞ்சா வீட்டுல போ இது வீட்டுட்டு போ தென்னம்பிள்ளை பொந்தல் இருக்குங்க வட்டுக்குள்ள வச்சிருக்குது. அது வந்து நீ எரிஞ்சு வேணாம் சொல்லு. நான் வளர்க்குறேன். அதான் வந்து வாழ்த்துறீங்க. அது நாங்கள் கூடுதலாக வீடியோ எடுத்து அப்படித்தான் கூடுதலாக மாலை என்ன கற்றுவோம். சத்தமாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். தாத்தா விட்டாம்புல தாத்தா விட்டாம்புல தாத்தா வீட்டை கிடக்க சொல்லிக்கோ. அதில் கொஞ்சம் சித்திரா ஒழுங்கு ரோட சாப்பிடுங்க. அப்போ இரவைக்கு என்ன நீ கொத்தோ ரைட்டோ பண்ணிட்டான் அண்ணா வரைய கொண்டு வருவார். நான் லொத்தர் விழுந்துட்டு போல ஏன்னாம்மா அதான் பிரச்சனை. இங்கே டவுனுக்கு அண்ணா நிற்கிறவன் தானே கடையில் லொத்தர் போட்டுக்கான் பார்க்குறவே யோசிக்க போயிடும். ம் வாங்க வாங்கோ யார் பள்ளிக்கு இருந்தாலும் வேற இருக்கிற மாட்டேன். ஐயோ ஐஸ்கிரீம் அப்போ புது வாக்கள் நான் பாருங்க நம்பரின அச்சன் குடிச்சு நிற்கிறேன் தானே. அப்போ விறகு தானே அது எடுக்கேன். பாய் என்ன பேக்கரி சத்தம் கட்டது அது இங்கே தம்பி வந்தது. சரி அப்போ அதான் நான் சவுண்டோட நின்றுச்சு. சரி அப்போ நான் கொஞ்சம் காய்ச்சி எடுத்து தொடருவோம். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா இருந்தெல்லாம் காய்ச்சி பகல் மேலே கிடஞ்சி இப்போ 2 டன் யோசிப்பினாங்க நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து விருந்தாளிகள் கொஞ்சம் பேர் அப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டு இருந்தோம். அப்புறம் நல்ல டேட் ஆகிட்டு அவையிலும் வந்து அவசரம் பண்ணி சொல்லி 2 காய்ச்சி கொண்டு வந்தாங்க. அப்போ வீடியோ வந்து முடிக்கல. அப்போ இப்போ தான் வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிக்க போகிறோம். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி அப்போ சந்தோஷம் அன்னி நன்றியா நன்றியா உங்களோட வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அம்மா சொல்லி விடுங்க நன்றியா இருக்கு. நன்றி கடனை அது நாங்கள் வார்த்தை இல்லை சொல்ல வார்த்தை இல்லை. இப்போ இனிமேல் அண்ணா வந்து சொல்லியிருந்தான் ரைஸ் எல்லாம் கட்ட போகிறோம். அப்போ இந்த இரவு சாப்பாடு எங்களுக்கு காசு மிச்சம் போல இருக்கு. நம்ம எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நாங்கள் தேடவே இல்லை. வேதான் பார்த்தோம் எதிர்பார்த்தோம். அதான் நம்ம அதே உடுப்போட நிற்கிறா பார்த்தீங்களே. கிச்சனே போகிறோன்னா அம்மா டப்பனுக்கு உடுப்பு மாற்றிடுவேன். அப்போ அண்ணி எப்படி இருக்கு அப்போ இந்த நாளில் இப்போ உங்களுக்கு? ஏ அண்ணா காண இல்லையோ? அண்ணா வேறானே. சரி ஓகே அந்த வகையில் வந்து அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். அப்போ அண்ணா ஏதாச்சும் கிஃப்ட் ஏதாச்சும் தந்து வரோம் உங்களுக்கு? கேட்டு நான் மறந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் சில நேரத்தில் காட்டுவோம். ஏன்னா ஒரு வருஷம் அண்ணா வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். அண்ணா அந்த கிஃப்ட்டே சில நேரங்களில் நாங்கள் நாளைக்கு ஒரு பெரிய நிறைய கிஃப்ட்டுன்னா நாங்கள் வீடியோ போடுவோம். நம்ம இல்லாட்டி சின்ன சின்ன வீடியோன்ற சின்ன சின்ன கிஃப்ட்டுகள்னா நாங்கள் போட மாட்டோம். சரி ஓகே அப்போ இதோட வந்து எங்களோட வீடியோவும் வந்து நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே யூடியூப்பை பற்றி தெரியும் ஒன்றும் தெரியாது. அந்த வீடியோ கேட்டால் வருவினும். மற்றபடி அந்த இதால் ஒரு நன்மை வருது நன்மை வடிவா தெரியாது. நன்மை இருந்தால் டெய்லி வருவினும். அப்போ சரி அப்போ எங்களோட வீடியோக்கு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னாங்க. அது பிறகு சப்ஸ்கிரைப் பண்ண என்ன நடக்கும் எங்களுக்கு? உடனே வரும். சரி அது நன்மை நன்மையை தான் கேட்குறோம். நன்மை நாங்கள் நிறைய சொல்லலாம். சொல்லவங்களுக்கு நிறைய சொல்லலாம். நன்மையா நிறைய சொல்லலாம். அதை நாங்கள் இப்போ சுருக்கி சொல்ல போகிறோம். உண்மையிலே வந்து சில சில விஷயங்களும் ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்கணும். உண்மையிலே நாங்கள் இப்போ டெய்லி வந்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு பார்க்குறாங்க வந்து கூட நம்ம அதாவது இப்போ என்னென்னு சொல்கிறேன் நாங்கள் ஒன்றை விட்ட அப்போ நான் போடுற வழியாக கொஞ்சம் பார்க்குறாக்கெல்லாம் கொஞ்சம் குறைவு. அது எங்களில் தான் கூட இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போட்டோம்னா சும்மா நார்மலாகவே வந்து வீடியோ வந்து ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் வீடியோ சில நேரத்தில் தெரியாது ஒரு நாள் ஒன்றை விட்ட நாள் அப்படி போடுற வழி தான் வீடியோ கொஞ்சம் டல்லாக போடுறது. கண்டிப்பான முறையில் இவ்வளோத்துக்கு நாங்கள் வீடியோ கொண்டு போகலுமோ அவ்வளோத்துக்கு வந்து நாங்கள் கொண்டு போவோம்.
என்னென்னு சொல்கிறோம் அதுக்கு கொஞ்சம் நேர காலங்கள்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது நேர காலம் வரட்டுமே நம்ம வந்தால் கண்டிப்பான முறையில் நாங்கள் அதை நாங்கள் வீடியோ டெய்லி வீடியோ போடுறோம் பர்சனல் நாங்கள் சொல்லக்கூடாது. அது யூடியூப் பார்க்குறாங்களுக்கு மங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க இருந்துட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கல நாங்க சொல்லுவோம் அதுதான் இது பர்சனல் விஷயம் இதெல்லாம் ஒவ்வொரு நாள் வீடியோ போடுறாருன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வீடியோ போட மாட்டேன். அப்படி சொல்லுங்க கண்டிப்பான முறையில் நாங்கள் போடுவோம். சொல்லுவேன் நாளைக்கு வீடியோ போட மாட்டேன். நாளை போட முடிவு எடுத்து வச்சுக்கிறோம். சொல்லல நாளைக்கு நாங்க போட்டு அப்ப நாளைக்கு கவனிங்க. சரி ஓகே. அப்போ நாங்களும் வந்து கதைச்சு கொள்ளாமல் இதோட வந்து வீடியோ நிறைய செய்வோம். நம்ம பாய் பாய்.